துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சமீபத்தில் டெல்லியில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது குடியரசுத் தலைவருக்கே உச்சநீதிமன்றம் உத்தரவிடுவதா அப்படின்னு ரொம்ப ஒரு காட்டமாக ஒரு புலம்புற விதமாக பேசியிருந்தார் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் உங்கள் எஜமான விசுவாசத்தை மறுபடியும் காட்டுறீங்க. இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டே எதிர்க்க லெவலுக்கு வந்துட்டீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிக்கிற கதையாக இப்போ நீங்கள் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டையே கடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்க. மோடி வந்து ஒரு மசோதா நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அமிச்சு ஜனாதிபதி அதை வாங்கி வச்சுருந்தாங்க, பேசாமல் 10 மாதம் வச்சுருந்தாங்கன்னா மோடி சும்மா இருப்பாரா? மோடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரா மாட்டாரா? குதிப்பார்ல. அப்போது அதே தானே இங்கேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கொடுக்குற மசோதாவை கவர்னர் வாங்கி வச்சுக்கலாமா? கவர்னர் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நீங்கள் கடமையை ஒழுங்காக செய்யலை. ஜனாதிபதியோ கவர்னரோ கடமையை செய்யாத போது நிச்சயமாக கோர்ட் உள்ளே வரதான் செய்யும். உங்களுக்கு இந்த தீர்ப்புகள்லாம் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எதேச்சிகாரத்திலேயே பழகிட்டீங்க. நீங்கள் இந்த பாஜக 10 வருஷம் கோர்ட்டு தீர்ப்பையும் மாற்றுறது தான் உங்கள் வேலை. தங்கருக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது. 143 உறுப்பினர்களை வெளில அமிச்சிட்டு பார்லிமெண்ட்டில் மசோதாவெல்லாம் பாஸ் பண்ணலாம் தான் இந்த கவர்மெண்ட்டு. இவருக்கு என்ன உரிமை இருக்குது பேசுகிறதுக்கு? ஆக்சுவலாக தங்கருக்கலாம் ஒரு உரிமையும் கிடையாது. அதனால் இவர் வாய மூடின்னு இருக்கிறது பெட்டர் என்ன கேட்டால். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக தொடரப்பட்ட வழக்கில் ஆளுநருக்கு எதிராக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கே கெடு விதிக்கிற மாதிரி அதில் வந்து மேற்கோள் காட்டியிருந்தாங்க தீர்ப்பில். இந்த சொல்ல அதை சுட்டி காட்டி துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சமீபத்தில் டெல்லியில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது குடியரசுத் தலைவருக்கே உச்சநீதிமன்றம் உத்தரவிடுவதா அப்படின்னு ரொம்ப ஒரு காட்டமாக ஒரு புலம்புற விதமாக பேசியிருந்தார் இல்லையா? உங்களோட பார்வை என்ன சார்? இல்லை, அதாவது நம்ம டெமோக்ரஸியில் வந்து எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரின்னு 3 இருக்குது. அது 3மே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஒவ்வொன்றும் தனி அதிகாரம் பெற்ற அமைப்பு. அது ஆக்சுவலாக ஒன்றோட அதிகாரத்தை இன்னொருத்தர் தர மாட்டாங்க. ஆனால் அரசியல் சட்டத்தை வந்து எக்ஸிக்யூட்டிவும் இவங்களும் வந்து மீறும் பொழுது, லெஜிஸ்லேச்சரும் மீறும் பொழுது அதில் வந்து ஜுடிஷியரி தலையிட்டு சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவனும் வந்து லெஜிஸ்லேச்சரும் வந்து ஒழுங்காக வந்து பிஹேவ் பண்ணணும், அரசியல் சட்டப்படி பிஹேவ் பண்ணணும். இப்போ அடிப்படையான விஷயம் என்னென்னா, அரசியல் சட்டப்படி நியமிக்கப்பட்ட கவர்னர் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யணும். அப்படி ஒரு கடமையை ஒழுங்காக செய்யலைன்னா அப்போ கோர்ட்டு தலையிட வேண்டிய அவசியம் அங்கே வருது. அதுதான் விஷயம், முக்கியமான விஷயம். இப்போ தமிழ்நாடு சட்டமன்றன்றது வந்து பொதுமக்களோட பிரதிநிதிகள் 234 பேர் இருக்காங்க. அவங்க நிறைவேற்றி அனுப்புகிற தீர்மானங்கள் வந்து மக்களுடைய விருப்பத்தின் பேரில் அடிப்பட்ட கொடுக்குற ஒரு தீர்மானங்கள். அதை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் விதிகள் செட் பண்ணியிருக்காங்க. அரசியல் சட்டம் சொல்லியிருக்கு. 200ன்ற விதி இருக்குது. முதல் தடவை அனுப்பிச்சா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் திருப்பி அனுப்பலாம். இல்லை நீங்கள் ஏதாவது உங்கள் அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லலாம். அவங்க திருப்பி அனுப்பிச்சிங்கன்னா மறுபடியும் அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் அதை பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அந்த காரியத்தை வந்து சரியாக செய்யலை. காரணம் வந்து அந்த பல்கலைக்கழக மசோதாக்களில் உங்கள் பவர் பறிக்கப்படுதுன்ட்டு நீங்கள் வந்து அதை நிறுத்தி வச்சிட்டீங்க, பண்ணலை. 2வது தடவை திருப்பி அனுப்பிச்ச போதும் பண்ணாத என்ன பண்ணீங்க? நேராக ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி விட்டீங்க. ஜனாதிபதி அதை வாங்கி சீட்டு கடியில் போட்டு உட்காந்துட்டாங்க பேசாமல். இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பல மாநிலங்களில் வந்து முதலமைச்சரே வேந்தராக இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இங்கே வந்து நீங்கள் எதேச்சிகாரம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதிகாரத்தில் உட்காந்துட்டு கவர்னர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாம். ஆமாம், எதிர்க்கட்சிகள் ஆளுற மாநிலங்கள்லாம் கவர்னர் மூலமாக பல்வேறு குடைச்சல்கள் கொடுக்குறாங்க. மசோதா பாஸ் பண்ணாத, அப்புறம் போய் சட்டசபையில் படிக்க சொன்னால் படிக்காத இருக்கிறது, அவர் எழுதி கொடுத்தது படிக்காத இருக்கிறது, இதெல்லாம் எதுவுமே அது சான்ஸ் இல்லை. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற கேபினெட்டு, அது நிறைவேற்றி தர தீர்மானங்களை நீங்கள் அப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி லெஜிஸ்லேச்சரில் நிறைவேற்றப்படுற தீர்மானங்களை நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இருக்குது. முதல் தடவை திருப்பி அமைச்சிங்கன்னா 2வது நாள் போது கையெழுத்து போடணும். அதில் ஏதாவது கோர்ட் கேஸு அந்த மாதிரி ஜுடிஷியலாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் நிறுத்தி வைக்கலாம், விளக்கம் கேட்கலாம். எதுவுமே இல்லாத போது நீங்கள் வந்து கையெழுத்து போட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்கீங்க. நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுறீங்க? பண்ணலை, கவர்னர் சரியாக பண்ணலை. அப்போது கவர்னர் பண்ணலைன்ற போது அது ஜனாதிபதிக்கு அனுப்புகிறாங்க. ஜனாதிபதி நீட்டு மசோதா வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அனுப்புகிறாங்க. முந்தி அதே மாதிரி தான் ஏடிஎம்கே அனுப்பிச்ச போதும் 18 மாதம் கழிச்சு திருப்பி அனுப்பிச்சாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் திருப்பி அனுப்புறது கூட ஒரு ஆக்ஷனை வந்து சீக்கிரம் எடுக்கணும். நீங்கள் இப்போ பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ ஜனாதிபதிக்கு கூட நீங்கள் வந்து பண்ணல அப்படின்னா அதை எடுத்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பையும் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு. அப்போது ஜனநாயகத்தில் வந்து அதுக்கு ஒரு தீர்வு இருக்க வேண்டாமா? ஜனாதிபதி முடிவு பண்ணால் அது எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணுறதா? அது எப்படி நீங்கள் அதை நம்ம எடுத்துக்க முடியும்? ஸோ நீங்கள் அரசியல் சட்டப்படி நீங்கள் செயல்படலை. அரசியல் சட்டப்படி நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்கன்னா கோர்ட் வந்து தலையிட வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ ராஜீவ்காந்தி கொலையாளிகள் விஷயத்தில் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி கூட விடலை. சுப்ரீம் கோர்ட் அந்த 142 அதிகாரத்தின் கீழே பவரை யூஸ் பண்ணி வெளியில் விட்டான். அப்போ நீங்கள் அதை விடாத போது அவங்க வெளியில் விடுறாங்க. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தலை. நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளோட ரெசல்யூஷன் அலட்சியப்படுத்தினீங்க. அதனால் கோர்ட் உள்ளே புகுந்து அவங்க வந்து 10 மசோதாவை பாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 142 கீழே ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்டெஃபினட்டாக ஒருத்தர் உட்காந்துருக்க முடியாது. அதில் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு போட்டுக்கிறது அரசியல் சட்டத்தில் போட்டுருக்கேன் அப்படின்றதுக்காக இன்டெஃபினட்டாக நீங்கள் உட்காந்துருக்க முடியாது. அப்போ தேர் மஸ்ட் பி டைம் லிமிட். நீங்கள் வந்து நான் தான் இப்படி தான் உட்காந்துருப்பேன், நீங்கள் டிசிஷன் சீக்கிரம் எடுங்க, இல்லை ஜனாதிபதி வந்து டவுட்டாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டை கன்சல்ட் பண்ணி முடிவெடுங்க. அப்போ கோர்ட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. அப்போ நீங்கள் மாநில அரசுகளும் வந்து அவங்க அனுப்புகிற மசோதாவை க்ளீனாக எந்த வித பிரச்சனைக்கும் உள்ளாக்காமல் அனுப்புவாங்க. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்கள். அந்த காரணம் சரியில்லைன்னா கோர்ட்டுக்கு போவாங்க. இல்லை நீங்களே சுப்ரீம் கோர்ட்டை கன்சல்ட் பண்ணி காரணத்தை சொல்லுங்கள். அப்போ மாநில அரசு கோர்ட்டுக்கு போகாது. ஸோ அதனால் நீங்கள் அதிகாரத்தை சரியாக அரசியல் சட்டம் கொடுத்துருக்க அதிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தாத போது உள்ளே வந்து சுப்ரீம் கோர்ட் உள்ள நுழையிறதுக்கான எல்லா பவரும் இருக்குது. அடிப்படை உரிமைகள் பறிக்கும்போது உதாரணமாக வந்து இப்போது வக்ஃப் போர்டு பில் வச்சுக்கோங்களேன். அது அரசியல் சட்ட பிரிவின் 26 கீழே ஒரு மத அமைப்புகள் வந்து தொண்டு நிறுவனங்கள் நடத்துறதுக்கோ இந்த மாதிரியான மத ரீதியான விஷயங்கள் செய்கிறதுக்கோ உரிமை படைத்தவை. நீங்கள் அதுக்குள்ளே நுழைஞ்சு வக்ஃப் போர்டை அதுக்குள்ளே பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரீங்க. அப்போ அது வந்து அவங்க மத சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரி, அடிப்படை உரிமையில் தலையிடுற மாதிரி. அப்போது சுப்ரீம் கோர்ட் உள்ளே வந்து பல விஷயங்களை இப்போ நேற்று ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அது இறுதி தீர்ப்பு என்ன வரும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து கோர்ட் வந்து பல்வேறு காலகட்டங்களில் இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து நீங்கள் லெஜிஸ்லேச்சரையோ சட்டமன்றமோ பார்லிமெண்ட்டமோ சட்டங்களை இயற்றலாம். அது அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக அதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு அது வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாமல் இருந்தால், அப்போ கோர்ட் உள்ள சட்டத்துக்கு விரோதமாக இருந்தால், அப்போ கோர்ட் வந்து மத சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தால், அப்போ கோர்ட் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் ஜனாதிபதி உச்சாணி கும்பலில் உட்காந்துருக்காங்க, அவங்கள கேள்வி கேட்க முடியாதுன்னா இங்கிலாண்டில் வந்து மன்னரே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் யார்? சரி, நான் கேட்குறேன், மோடி வந்து ஒரு மசோதா நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அமிச்சு ஜனாதிபதி அதை வாங்கி வச்சுருந்தாங்க, பேசாமல் 10 மாதம் வச்சுருந்தாங்கன்னா மோடி சும்மா இருப்பாரா? மோடி வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரா மாட்டாரா? குதிப்பார்ல. அப்போது அதே தானே இங்கேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கொடுக்குற மசோதாவை கவர்னர் வாங்கி வச்சுக்கலாமா? கவர்னர் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்குல்ல. யாராவது பாதிக்கப்பட்டால் அவன் கோர்ட்டுக்கு போவான். இப்போ அந்த மசோதா நிறைவேற்றின பிறகு யாராவது பாதிக்கப்பட்டால் அவன் கோர்ட்டுக்கு போவான். அப்போ கோர்ட்டு தீர்மானிக்கும். அப்போ நீங்கள் அந்த கோர்ட்டு வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். இதில் ஏதாவது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருக்கா, அது சரியாக இருக்கான்ட்டு சட்டத்தோட பரிசீலனை அங்கே நடக்கும். நீங்கள் அதிகாரத்தை ஒழுங்காக சட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை ஒழுங்காக செலுத்தாத போது கோர்ட்டு உள்ள எல்லா விதத்துலையும் உள்ளே போடுறதுக்கான உரிமைகள் படைத்ததாக கோர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ கோர்ட்டை விமர்சனம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சரியாக கடமையை செய்யலை. நீங்கள் கடமையை செய்யாத உங்களுக்கு தங்கருக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது. 143 உறுப்பினர்களை வெளில அமிச்சிட்டு பார்லிமெண்ட்டில் மசோதாவெல்லாம் பாஸ் பண்ணலாம் தான் இந்த கவர்மெண்ட்டு. இவருக்கு என்ன உரிமை இருக்குது பேசுகிறதுக்கு? ஆக்சுவலாக தங்கருக்கலாம் ஒரு உரிமையும் கிடையாது. அதனால் இவர் வாய மூடியில் இருக்கிறது பெட்டர் என்ன கேட்டால். இதே மத்திய அரசுக்கு இந்த மாதிரி நடந்தால் சும்மா இருப்பார் அவர். அதனால் நீங்கள் கடமையை ஒழுங்காக செய்யலை. அப்போ நிவாரணத்துக்கு கோர்ட் நோண்டி தான் எங்களுக்கு ஒரே வழி. அதனால் கோர்ட்டில் போய் எங்கள் உரிமையை நிலைநாட்டுறோம். அவ்வளோதான் விஷயம். சாமானிய மக்களோட கடைசி நம்பிக்கை கோர்ட்டு தான். ஸோ அதே வந்து இப்போ கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அணு ஆயுத ஏவுகணை மாதிரி செயல்படுறாங்க, சூப்பர் பார்லிமெண்ட்டா உச்சநீதிமன்றம். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எவ்வளோ ஆபத்தானதாக போகும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கொடுத்துருக்கிற செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு பார்லிமெண்ட்டு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை. அரசியல் சட்ட அடிப்படையில் இருக்கிற ஜனாதிபதி தன்னோட அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தலை. அரசியல் சட்ட அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற கவர்னர் சரியாக அதிகாரத்தை பயன்படுத்தலை. அப்போ நீங்களாம் அதிகாரத்தை முறையாக வந்து பயன்படுத்தாத போது அப்போ எங்கே விடிவு காலம் என்ன? அப்போ நீங்கள் தீர்மானிக்கிறதா விஷயங்களா? ஜனநாயகத்தில் வந்து கேள்வி கேட்குறதா முக்கியமான உரிமை. நீ ஏன் அதை வச்சுருக்கேன்? நாங்கள் கேள்வி கேட்கலன்னா ஜனநாயகமே இல்லை சார். வித்தவுட் கொஸ்டின்ஸ் தான் வந்து ஜனநாயகத்தை வந்து உயிர் துடிப்போடு வச்சுருக்கு. ஆக்சுவலாக ஏன், எதற்கு, எப்படின்ற கேள்வியை கேட்டே தீரணும். அதனால் நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க, எதுக்காக வச்சுருக்கீங்க, என்ன, அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாமா? அப்போ மக்களுடைய விருப்பம் என்ன ஆகுது? அப்போ நீங்கள் கடமையை ஒழுங்காக செய்யலை. ஜனாதிபதியோ கவர்னரோ கடமையை செய்யாத போது நிச்சயமாக கோர்ட் உள்ளே வரதான் செய்யும். உங்களுக்கு இந்த தீர்ப்புகள்லாம் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து எதேச்சிகாரத்திலேயே பழகிட்டீங்க. நீங்கள் இந்த பாஜக 10 வருஷம் கோர்ட்டு தீர்ப்பையே மாற்றுறது தான் உங்கள் வேலை. டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகாரிகளை மாற்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு தீர்ப்பு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை வந்து லெஃப்டினன்ட் கவர்னருக்கு ஆர்டினன்ஸை போட்டு சட்டமாக்குறீங்க. நீங்கள்
தேர்தல் கமிஷன் செலக்ட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அதில் உறுப்பினராக இருக்கணும் பேனலன்னு போட்டால் அதை நீங்கள் மாற்றி ஒரு மந்திரியை வந்து பேனலில் போடுறீங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதிக்காத நீங்கள் இதை எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? நீங்கள் உங்களுக்கு ஜனநாயகத்துக்கு மேலேயே நம்பிக்கை இல்லை, கோர்ட் தீர்ப்புகள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஒரு எதேச்சிகாரமாக டெல்லியிலேருந்து மாநிலங்கள் ஆளணும்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. எதிர்க்கட்சிகள் ஆளுற மாநிலங்களெல்லாம் வந்து கழுத்தை நெருக்கிறீங்க, நிர்வாகத்தை நடத்த விட மாட்டேன்றீங்க. அப்புறம் நீதிமன்றங்களும் பார்த்துன்னு சும்மா இருந்தால் மக்களுடைய தீர்ப்புக்கு என்ன தான் மதிப்பப்போ? அதனால் தங்கர் பேசுறதுக்கு உரிமையே படைத்தவர் அல்ல. அவர் பேசுவது வந்து ஒரு அவர் வகிக்கிற துணை ஜனாதிபதி பொறுப்புக்கு அழகல்ல. குறிப்பாக பிரிவு 142 அது உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிற ஒரு சிறப்பான அதிகாரம். அதை வைத்து ஏற்கனவே வந்து பல தீர்ப்புகள்லாம் வழங்கியிருக்காங்க. இப்போ நேற்று வந்து குறிப்பாக அதே தான் ஒரு கேள்வி எழுப்புறாரு, 142 எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை நோக்கி. ஃபியூச்சரில் வந்து இதுக்கே ஒரு ஆபத்து ஏற்படலாம் பிரிவு 142 அப்படின்னு ஒரு அச்சம் எழுது இல்லையா சார்? அந்த 142 வந்து நீங்கள் வந்து அதை வந்துலாம் எடுக்கிறதெல்லாம் முடியாது. அதெல்லாம் எடுக்கிறதுலாம் பார்லிமெண்ட்டில் 2/3 போட்டு எடுக்கணும். நீங்கள் 2/3 மெஜாரிட்டிலாம் வரணும். அதுக்கு அரசியல் சட்டத்தோட அடிப்படை விதிகளே திருத்தணும். நீங்கள் அதெல்லாம் சான்ஸ் இல்லை. இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கம், லெஜிஸ்லேச்சர் அல்லது எக்ஸிக்யூட்டிவ் இவங்கெல்லாம் அரசியல் சட்டத்தை மீறும் பொழுது அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவரை வந்து அப்போவே நம்ம முன்னோர்கள் அரசியல் நிர்ணய சபையில் அதை கொடுத்துருக்காங்க. அப்போது அதுவும் இல்லைன்னா இவங்களை யார் கேள்வி கேட்குறது? அந்த ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினின்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி பொதுவாகவே பார்லிமெண்ட்ரி சட்டங்களை வந்து ஜென்ரலாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜென்ரலாக வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க வந்து அடிப்படை உரிமைகள் மீறப்படாத ஒரு விஷயம் இருந்ததுன்னா அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அடிப்படை உரிமைகள் மீறுகிற விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உள்ள நுழைஞ்சு கேள்வி கேட்பாங்க. அது மாதிரி பல முறை இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கேள்வி கேட்டிருக்காங்கன்றதான் அடிப்படையான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஜனாதிபதி தன்னுடைய வேலையை செய்யாத போது 142ன்ற அந்த பிரிவு இருக்குதுல்ல, அது ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் வந்து யோசித்து தான் வச்சுருக்காங்க. அதனால் இவங்கெல்லாம் சரியில்லாத போது அவங்க அரசியல் நிர்ணய சபையில் வந்து உறுப்பினர்கள்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நேர்மையானவங்க, நாணயமானவங்க, ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்க, அவங்களெல்லாம் தான் எதிர்காலத்தில் ஆட்சி செய்வாங்கன்னு நினச்சாங்க. இந்த மாதிரியான பிஜேபி மாதிரி ஆளுங்க, சட்டத்தில் நம்பிக்கை இல்லாத இருக்கிறவங்க, மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வருவாங்க நினைக்கவே இல்லை. யார் இருந்தாலும் சட்டத்தை மதிக்கணும்ல. அதனால் சட்டத்தை நீங்கள் மதிக்கலைன்னா 142 பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக துணை குடியரசுத் தலைவரே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இது வந்து அவரோட தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க முடியாது இல்லையா? ஒட்டுமொத்த பாஜகவோட குரலாக தானே அதை பார்க்கணும். நிச்சயமாக அவர் பாஜக அனுதாபி தானே. அவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருந்தபோது மம்தாக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாரு. அவரும் ஒன்றும் பெரிய ஜனநாயகவாதியெல்லாம் கிடையாது சார். அவரும் பார்ட்டி ஆள் தான். பார்ட்டி ஆள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறார். அவர் நல்லா படிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் ஜனநாயக உணர்வு அவருக்கு இருக்கா? முதல்ல தங்கருக்கு நீங்கள் வெஸ்ட் பெங்கால் என்ன பாடுபடுத்தினீங்க? அதுக்கு தான் உங்களுக்கு ரிவார்டு கொடுத்தாங்க. துணை ஜனாதிபதியாக வந்தீங்க. இப்போ வந்து நீங்கள் உங்கள் எஜமான விசுவாசத்தை மறுபடியும் காட்டுறீங்க. இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டே எதிர்க்கிற லெவலுக்கு வந்துட்டீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிக்கிற கதையாக இப்போ நீங்கள் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டையே கடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. ஜனநாயகத்தில் கொஞ்சம் கூட அது அந்த அந்த ஜனநாயக உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத, அரசியல் சட்டத்தில் கொடுக்குற உரிமைகளை வந்து அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தாத, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் விருப்பத்தை வந்து புறக்கணிக்கிற பாஜக அரசும், இந்த பாஜக அரசுக்கு வந்து விசிறி கொண்டிருக்கிற, லாலிபாடி கொண்டிருக்கிற துணை ஜனாதிபதியும், இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள். வக்ஃபு திருத்த மசோதா தொடர்பான வழக்கு கடந்த 2 நாட்களாக சுப்ரீம் கோர்ட்டில் 3 அமர்வு நீதிபதிகள் தலைமையில் வந்து நடைபெற்றது. அதில் குறிப்பாக வந்து புதிய நியமனங்கள் எதுவுமே நியமனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடைக்கால தடை வழங்கியிருக்காங்க இல்லையா? உங்களோட பார்வை என்ன சார்? கண்டிப்பாக சார், இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வக்ஃப் போர்டுன்றது வந்து அவங்க என்ன எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா, அடிப்படையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது சிஏஏ சட்டமாகட்டும், 370 சட்டமாகட்டும், முத்தலாக் சட்டமாகட்டும், எல்லாமே வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் அது வருது. ஆனால் முஸ்லீம்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி சொல்லி அவங்க அந்த கம்யூனிட்டியிலலாம் எதிர்க்கிறாங்க. அந்த முஸ்லீம்களையே வந்து பல விதமாக பிரிக்கிறாங்க. பாஜக போரா முஸ்லீமு, அஹமதியா முஸ்லீமு, சுன்னி முஸ்லீமு, ஷியா முஸ்லீம்னு பிரித்தாளர் சூழ்ச்சியில் இறங்கிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து ஒரு வக்ஃப் போர்டுன்றது வந்து இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட லேண்டு. அந்த லேண்டை வந்து அதை எப்படி எந்த விதத்தில் பயன்படுத்தணுமோ அந்த விதத்தில் பயன்படுத்தி ஏழைகளுக்கு நன்மை செய்யணுன்றது அந்த லேண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அது முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டது. முஸ்லீம்கள் அந்த அமைப்பு முஸ்லீம் அமைப்பாக இருக்குது. அது ரிலீஜியஸ் அமைப்பாக இருக்குது. அரசியல் சட்டம் 26 கீழே இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்குது. அது வந்து கம்ப்ளீட்டாக மாநில அரசால் நிர்வகிக்கப்படுறது தான் வக்ஃப் போர்டு. மாநில அரசுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. மாநில அரசு தான் நிர்வகிக்குது. வக்ஃப் போர்டையே மாநில அரசு தான் உறுப்பினர்கள்லாம் போடுறாங்க. அதுக்கு ஒரு சிஇஓ தான், ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் சிஇஓவாக இருக்கார். அதுக்கு வந்து முறையான சிஸ்டம் இருக்குது. அது ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா இல்லையான்னு கோர்ட்டில் போகிறதுக்கு ட்ரிபியூனல் இருக்குது, ஹைகோர்ட் இருக்குது, எல்லாம் முறையாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் எல்லா நிறுவனங்களையும் இருக்கிற மாதிரி, எல்லா அமைப்புகளையும் ஊழல் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கலாம்.
நான் மறுக்கலை, அங்கேயும் இருக்கலாம். ஆனால் அந்த ஊழலை நீங்கள் சரி பண்ண இப்போ கோவில் லேண்ட் இருக்குது, எத்தனை பேர் ஆக்கிரமிச்சிருக்கான், எவ்வளோ ஊழல் நடக்குது, அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறீங்களா? சீக்கியர் அமைப்பு இருக்குது, அங்கே வந்து எல்லாம் ஒழுங்காக இருக்கா? சரி, கேத்தலிக்ஸ் அமைப்பு இருக்குது, அங்கே ஒழுங்காக இருக்கா? அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு நீங்கள் முஸ்லீம்களோட சொத்துல கை அதில் எவ்வளோ சொத்து இருக்குது ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்துக்கள் சொத்துல இன்னும் பண்ணவே இல்லை இல்லையா சார்? 54 வருஷமே இந்த வக்ஃப் போர்டு சொத்துலாம் ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க சார். அதில் பல சொத்துக்களுக்கு டாக்குமெண்ட் இருக்காது. எல்லாமே 47 வந்து இந்தியாவை விட்டு பாகிஸ்தானுக்கு போன முஸ்லீம்ஸ் கொடுத்த சொத்தாக இருக்கலாம், அதுக்கு டாக்குமெண்ட் இருக்காது. இல்லை இஸ்லாமிய மன்னர்கள், அவங்க குறுநில மன்னர்கள், இந்த ஜமீன்தார்கள் அவங்க இவங்க கொடுத்ததாக இருக்கலாம், அதுக்கெலாம் டாக்குமெண்ட் இருக்காது. ஸோ அதெல்லாம் இல்லாத போது நீங்கள் வக்ஃப் பை யூசர் அப்படின்னா அந்த வக்ஃப் சொத்து இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை இப்போ யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட நீங்கள் போய் டாக்குமெண்ட் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவன்கிட்ட பழைய டாக்குமெண்ட் இருக்காது. ஆனால் அது வக்ஃப் போர்டு சொத்தாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அவன்கிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறான், அதை பிடுங்க பார்க்குறான். அப்போ அந்த மாதிரி எல்லா லேண்டையும் பிடுங்க பார்க்குறான். அது வந்து வக்ஃப் போர்டு சொத்துன்றது வக்ஃப் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த வக்ஃப் போர்டுக்கு கீழே மசூதிகள் இருக்குது. மசூதிகளுக்கு கீழே தான் அந்த வக்ஃப் போர்டு சொத்தை நிர்வகிக்கப்படுது. அந்த மசூதிகள் தான் வந்து ப்ரேயர் பண்ணுற ஒரு இடமா முஸ்லீம்களுக்கான ஒரு இடமா இருக்குது. அந்த மசூதிக்கு இருக்கிற முத்தவல்லின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து வக்ஃப் போர்டு சொத்தை நிர்வகிக்கிறாரு. அவர் தான் நிர்வகித்து ரெண்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு, எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாரு, கேஸெல்லாம் சந்திக்கிறாரு. அந்த மசூதியை வந்து வக்ஃப் போர்ட்லேருந்து இன்ஸ்பெக்டர்ஸ் போய் ஒவ்வொரு வருஷமும் ஆடிட் பண்ணுறாங்க, அவங்க கலெக்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அந்த வக்ஃப் போர்டை வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு மாநில அரசோட ஆடிட் பண்ணுது. இவ்வளவு மெக்கானிசம் இருக்குல்ல, இவ்வளோ மெக்கானிசம் இருக்கும்போது நீ என்ன திடீர்னு உள்ளே வர? நான் கேட்குறேன், உனக்கு என்ன வேலை இருக்குது? வக்ஃப் பை இல்லை அந்த கோவில் சொத்து வக்ஃப் போர்டுன்றாங்க, இந்த கோவில் சொத்து வக்ஃப் போர்டுன்றாங்க. சரி, எது வக்ஃப் போர்டு சொத்தாக இருந்தாலும் கோர்ட் இருக்குல்ல, கோர்ட் மூலமாக தீர்மானிச்சுக்கிட்டோம். டாக்குமெண்ட் இல்லையா இருக்கா கோர்ட்டு தீர்மானிக்குது. அது தவிர செட்டில்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், அவன் தீர்மானிச்சுக்கிறான். அவன் லேண்ட் டிஸ்பியூட்டில் அவன் தீர்மானிப்பான். இல்லை வக்ஃப் போர்டு இப்போ ட்ரிபியூனல் இருக்குது, ட்ரிபியூனல் விட்டால் ஹைகோர்ட் இருக்குது, அதை தீர்மானிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து புதுசாக உள்ள வந்து லேண்ட்ஸ் எல்லாம் சரியாக கிளாஸிஃபை பண்ணல, இந்த கோவில் லேண்டெல்லாம் இவங்களுதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுதுன்னு சொல்கிறாங்க. எதாக இருந்தாலுமே தீர்க்கறதுக்கான ஒரு சிஸ்டம் அதில் இருக்குது சார். நீங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அது மத சம்பந்தப்பட்ட நிறுவனம். அந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்காக, அவங்களுக்கு தர்ம காரியங்களுக்காக, தொண்டு செய்கிறதுக்காக அதுக்கு இறைவன் பேரில் நிலம் கொடுக்கப்பட்டது, வேறு ஏதோ சொத்துக்கள் கொடுக்கப்பட்டன, அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து நீங்கள் மத அமைப்பாகவே கருதாமல் நிர்வாக அமைப்பாக கருதி நீங்கள் வந்து உள்ளே நுழையிறீங்க. எல்லாமே இப்படி ட்ரிக்காக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு மத அமைப்பு தான். வக்ஃப் போர்டுன்ற மத அமைப்பு. அது பள்ளிவாசல் மூலமாக, மாஸ்க் மூலமாக தான் அந்த சொத்துக்கள் நிர்வகிக்கப்படுகின்றன. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி உள்ளே நுழையலாம்? அது மத சுதந்திரத்தில் உள்ளே நுழையிற மாதிரியான விஷயம். அது சரியில்லை. அதுதான் வந்து அந்த வக்ஃப் பை யூசர்ன்ற விஷயத்தை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. பல டாக்குமெண்ட்லாம் இருக்காதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறாங்க. அப்போது அந்த வரைமுறைப்படுத்தல் நீங்கள் பண்ணுற விஷயத்தெல்லாம் நிறுத்தி வைங்க. அதெல்லாம் அந்த ரெகுலரைஸ் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். இந்த வக்ஃப் பை யூசர்னால் இப்போ நான் வக்ஃப் போர்ட் லேண்டை நான் யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. எங்கள்கிட்ட வந்து கவர்மெண்ட் நீங்கள் கேட்குறீங்க, அப்பா நீ எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறேன்? நான் 50 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். சரி, டாக்குமெண்ட் கொடு. இல்லைங்க, வக்ஃப் போர்டு எனக்கு சொல்லிச்சு இது வக்ஃப் போர்டு லேண்டுன்ட்டு நான் இங்கே இருக்கேன். எனக்கும் வக்ஃப் போர்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட கிடையாது. வக்ஃப் போர்டுகிட்ட போனீங்கன்னு சொல்லுவாங்க, அது இந்த லேண்டு வந்து இவர் டொனேட் பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, கொடுக்காத இருக்கலாம், ரொம்ப பழசாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்க அந்த லேண்டை வந்து டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க கையாளுறாங்க. ரொம்ப பழைய லேண்டு, இது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற லேண்டு. இப்போ நம்ம நாட்டிலேயே 1839 வருஷம் தான் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில லேண்ட்ஸ்லாம் சர்வே பிரிட்டிஷ் தான் சர்வேஸ்லாம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பெரும்பாலான லேண்ட்லாம் சர்வேக்கு உட்படுத்தப்பட்டு கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அதில் 54லேயே வந்து இது கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருக்கு வக்ஃப் போர்டு லேண்ட்ஸ்லாம். அதனால் வந்து இவங்க வந்து அது தவிர அந்த மத சுதந்திரத்தை தலையிட்டு நீங்கள் அந்த சொத்துக்கள் எடுக்க பார்க்குறீங்களா? டாக்குமெண்ட்டை கேட்டு டாக்குமெண்ட் இல்லைன்னொன்னே எப்படி இந்த சிஏஏ சட்டத்தில் வந்து உங்களுக்கு உங்கள் தாத்தா எங்கே பிறந்தாரு, அவருடைய சர்டிஃபிகேட்டு, இவரோட சர்டிஃபிகேட்டுன்னு கேட்பாங்க. நீ ஹிந்துவாக இருந்தால் உன்னை விட்டுருவான், முஸ்லீமாக இருந்தால் உன்னை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புறேன்னு சொல்லுவான். அரசாங்கத்தோட நோக்கம் என்னென்னா, முஸ்லீம்னு ஒரு தனி நாடு பாகிஸ்தான் பிரிச்சிட்டோம், நீ எல்லாம் நீ அங்கே போகணும், அதுதான் அவங்க நோக்கம். அதனால் இந்த விஷயம்லாம் இப்போ சிஏஏ சட்டத்தில் கூட வெளிநாட்டிலேருந்து வர முஸ்லீம் தவிர மற்ற 5 கம்யூனிட்டி தான் அலோவ் பண்ணியிருக்கான். கிறிஸ்டியன்ஸ்லாம் அலோவ் பண்ணுறான், முஸ்லீம்ஸ் அலோவ் பண்ணல. ஏன்னா அவன் நோக்கம் என்னென்னா, நீ வந்து அங்கே போ, நீ பாகிஸ்தானுக்கு போ, இங்கே வராத. சாவர்கர் இருந்தார் ஆர்எஸ்எஸ், அவரே என்ன சொன்னார், நான் தனி நாடு பிரித்து கொடுத்துருங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீமும் அங்கே அனுப்பிச்சிருங்கன்னாரு. அவர் தான் சாவர்கர் தான் முதல்ல 2 நேஷன் தேரியே ஆரம்பித்தார். காந்தி அதை பண்ணக்கூடாதுன்னார், அதுக்கு தான் அவர் சுட்டுக்கொண்டானுங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து முஸ்லீம்னாலே அடிப்படையாக ஒரு வெறுப்பு இருக்குது சார் அவங்களுக்கு. இங்கே இருக்கிற சொத்து எல்லாமே இந்துக்கள் சொத்து தான். அது இஸ்லாமியர்களுக்கு முன்னாடியே வந்து இந்துக்கள் கையில் தான் இருந்தது. இஸ்லாமியர்கள்லாம் வந்தேரிகள், அவங்க வந்து இங்கே வந்து ராஜ்யத்தை பிடிச்சி இங்கே வந்து ஆண்டிருந்தாங்க. அவங்க கொடுக்குற அவங்களுக்கு எப்படி இந்த சொத்து மேலே உரிமை இருக்குது, அந்த கண்ணோட்டம் தான் அவங்களுக்கு. அந்த கண்ணோட்டமே அந்த மத சம்பந்தப்பட்ட கண்ணோட்டம் தான். இங்கே இருக்கிற லேண்டெல்லாம் இந்துக்களுக்கு உரித்தான லேண்டு தான். இந்த முஸ்லீம்கள் வந்தேரிகள், அவங்கக்கிட்ட லேண்டை வந்து அவங்க அப்படி உரிமையாளர் ஆக முடியும், அதை பிடுங்கடா லேண்டை, அந்த லேண்டை அதை இப்படி சொல்லி பிடுங்க அப்படின்னு பிடுங்குறாங்க. ஆனால் வரலாற்றை நீங்கள் சரி பண்ண முடியுமா? வரலாறுன்றது வரலாறு தான்.
அதில் வந்து மன்னர்கள் வருவாங்க, எல்லாரும் ஜமீன்தார்கள் இருப்பாங்க, பிரிட்டிஷார் இருப்பான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும். அதை நீங்கள் 400 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வரலாறு மாற்ற முடியுமா? இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குது, அது எப்படி ப்ராக்டிஸில் போயிட்டுருக்கு, அதை வச்சு தான் நீங்கள் போகணும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரித்திரத்தையே மாற்றுறீங்க. பாபர் மசூதி இடிக்கிறீங்க, ராமர் கோயிலை கட்டுறீங்க. நீங்கள் உங்கள் நோக்கம் அது. 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சரித்திரத்தை நீங்கள் மாற்றுறீங்க. அதே மாதிரி 370 இது பண்ணுறீங்க. உங்கள் அஜெண்டா அப்படி கரெக்டாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் அஜெண்டாவில் ஒரு பார்ட்டு தான் இந்த வக்ஃப் போர்டு முஸ்லீம்கிட்ட இருக்கிற லேண்டை பிடுங்கணுன்றது. அதுக்கேற்றபடி தான் உள்ளே வந்திருக்கீங்க. ரெண்டாவது, அந்த வக்ஃப் போர்டில் வந்து நான் முஸ்லீம்ஸாக கேட்குறீங்க. நான் முஸ்லீம் எப்படி அதில் சேருவான்? அதில் எப்படி அவங்க இருக்க முடியும்? உங்கள் HRNC போர்டு இருக்குது, 2 முஸ்லீம் போடுவீங்களா அதில்? அதான் கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டு. சார் மேத்தரை கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை அவர் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் எப்படி நீங்கள் இது விசாரிக்க முடியாது, நீதிபதி பார்த்து சொல்கிறார். நீங்கள் இந்துவாக இருக்கிறீங்க, இது விசாரிக்க முடியாதுன்றார். ஒரு நீதிபதி இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம். அவர் எந்த வழக்கம் விசாரிப்பார். ஆனால் இங்கே வந்து சொத்து மத சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு சம்மந்தப்பட்ட கேஸ் போயிட்டுருக்கு. அப்படி கேஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறார். HRNC போர்டுலையோ வேற ஒரு போர்டுலையோ மத போர்டுலையோ நீங்கள் வந்து வெவ்வேறு மதத்தை போடுவீங்களா? HRNC நடத்துகிற காலேஜ்லேயே வந்து நீங்கள் இந்து தவிர வேறு யாரையும் ஃபேக்கல்ட்டியாக போட முடியாது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போட முடியாது. அதே மாதிரி HRNC போர்டில் கோவிலெல்லாம் வந்து நீங்கள் வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை போடுவீங்களா? போட முடியாது. அப்படி இருக்கும்போது வக்ஃப் போர்டில் எப்படி நீங்கள் நான் முஸ்லீம்ஸ் போடுவீங்க? நீங்கள் அது தவறுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ வக்ஃப் பை யூசரை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புதிய நியமனங்கள் புதிய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தற்காலிக தடை நிரந்தர தடையாக மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது என்னால் இப்போ உறுதியாக சொல்ல முடியல சார். ஏன்னா வந்து இது ஒரு முக்கியமான பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண லாவாக இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வழிகாட்டுதல்கள் ஏதாவது கொடுப்பாங்களே தவிர, ப்ராபப்ளி இந்த நான் மெம்பர்ஸ் இருக்காங்களே அந்த முஸ்லீம்ஸ், அதை வேணால் ஸ்ட்ரைக் பண்ணலாம். இன்னொன்று வந்து 5 வருஷம் நீங்கள் இஸ்லாமியராக இருந்தால் தான் டொனேட் பண்ண முடியும் இருக்குல்ல. அதை சார் மனித நேயம்ன்றது மதங்களை கடந்தது சார். நான் வந்து வக்ஃபு கொடுக்கலாம், இந்த லேண்டை வச்சுக்கோங்க, என்னோடய லேண்டை வச்சுட்டு நீங்கள் ஏழை முஸ்லீம்களுக்கு உதவி பண்ணுன்னு கொடுக்கலாம். இப்போது தஞ்சாவூர் மராத்திய மன்னர்கள்லாம் நாகூர் தர்கா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறையா முஸ்லீம் மன்னர்கள், திப்பு சுல்தான் வந்து மேல்கோட்டை கோவிலுக்கெல்லாம் பெருமாள் கோவிலுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மதங்களை கடந்தது தான் மனிதநேயம், தர்மம்லாம். முஸ்லீம் மட்டும்தான் அது வக்ஃப் கொடுக்கணும், நீங்கள் 5 வருஷம் தொடர்ந்து முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறது நீங்கள் யார்? ஒரு தர்மத்தை கொடுக்கறதுக்கு கண்டிஷன் மதம் அந்த மதத்தில் தான் இருக்கணும்னு கண்டிஷன் போடுறதுக்கு நீங்கள் யார்? ஒரு இந்து கோவிலுக்கு ஒருத்தர் முஸ்லீம் கூட நன்கொடை கொடுப்பான், இல்லை கிறிஸ்டியன் கோவிலுக்கு ஒரு முஸ்லீம் கூட நன்கொடை கொடுப்பார். அது அவருடைய இஷ்டம். நான் கொடுக்குறேன், ஏழைகளுக்காக கொடுக்குறேன், அந்த கோவிலுக்காக கொடுக்குறேன். அதில் 5 வருஷம் முஸ்லீமாக இருக்கணும்னு என்ன கண்டிஷன் ஏன் போடுறீங்க? அதை இதெல்லாம் அப்பட்டமான மத சுதந்திரத்தில் தலையாது. ஸோ அவங்க நோக்கம் அதுதான். ஸோ இந்த சில கண்டிஷன்ஸை வேணால் அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மற்ற உறுப்பினர்கள், நான் முஸ்லீம் உறுப்பினர்கள், இந்த மாதிரி 5 வருஷம் முஸ்லீமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம் சில லேண்டை வந்து ரெகுலரைஸ் பண்ணணுன்ற விஷயத்தில் அவங்க ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. பழைய லேண்டு ஒரு கட் ஆஃப் பீரியட் ஏதாவது வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வச்சு ஏதாவது பண்ணவங்களே தவிர, இந்த ஆக்டுக்கு வந்து முற்றிலும் ஒரு தடையை போடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.